வாங்கிட்டு தான் உள்ள போனோம். ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுப்போம் வாங்க போயிட்டு. இப்பதான் என்ன கட் பண்ணுவோம் இந்த கிளாஸ் வாங்கலாரும். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நேற்று டே 1 முடிஞ்சிருச்சு. டே 1 முடிஞ்சு டே 2 விடிஞ்சிருச்சு. நான் ஏஞ்சி குளிச்சுட்டேன். இப்போ தான் எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. எங்கள் பாரு விடிஞ்சு மணி 8 இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். இவருக்கு இப்போ தான் விடிஞ்சிக்குது. இப்போ தான் ஏஞ்சி பேக்கில் எதுவும் தேடுறாரு. என்ன தேடுறாரு? ஏன்னா காட்டு யானை பேக்குள்ளே போயிடுச்சு. அதான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு போல். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில போயிட்டு மார்னிங் வியூ இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். வெளில வந்தாலே கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. சரியான குளிர் காலையிலேயே. பாருங்க, இதில் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேக்ரவுண்டு வியூ. கொஞ்சம் இப்போ தான் சன்லைட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாகவே கொஞ்சம் வாக் பண்ணோம் அப்படின்னா வெயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் சுற்றி பார்த்துடலாம். இப்போது நிகிலா ஹோட்டல் வந்தோம். காலையில் வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போகிறோன்னா அதிரப்பள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் நல்லா சாப்பாடு மார்னிங் நல்லா சூடாக இருந்துச்சு. எல்லாருமே இட்லி சாம்பார் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்போ தான் கிளம்புறோம். வாங்க அடுத்து அதிரப்பள்ளி ரோட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம். அதிரப்பள்ளி ரோட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அரௌண்ட் ஒரு 3 hours ஆகும் நம்ம அங்கே போயிட்டு டோலை ரீச் பண்ணுறதுக்கு. 3 hours ரீச் பண்ணிடுவோம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் பசங்களுக்குலாம் இப்போலாம் மே மாதம் நல்லா லீவ் விட்டுருப்பாங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வியூலாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்தால் தான் வர முடியும். அதுக்கப்புறம் உங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜ் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது. நல்ல ஜில் ஜில்லு சரியான காத்துங்க. நல்லா ஜில்லுன்னு அடிக்குது காத்து. ஆமா, நாங்க பாருங்க கீழே ஆடுலாம் மேய்து பாருங்க. ஓ, இங்க இருந்து மாறி ஆடு வருதே தெரியுதா? ஏய் ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றதுன்னா எதுவும் சொல்ல தெரியல. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி சொல்ல விரும்புறீங்களா ரைனா? அப்புறமா சொல்றேன். தேங்க்யூ. நீ எதனா சொல்ல விரும்புறியா? பாஸ். நீ எத்தனை வாட்டி பாஸ் ஆனாலும் யாருக்கும் தெரியும். இங்க 2 பேர் இருக்கிறாங்க. தர்பூசணி. இது என்ன பழம்? இது என்ன பழம்? வாட்டர் ஆப்பியா? வாட்டர் ஆப்பிளா? உங்க பேரு? உங்க பேர் தமிழரசனா? எவ்வளவு வருஷமா அங்க இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கீங்க. உங்க பேரு? நவீன்குமார். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கீங்க. பிரதர்ஸா 2 பேரும்? இது எவ்வளவு? இது 20 ரூபாயா? 50 ரூபாயா? மரத்துல இது கூட தெரியாது இருக்கும். அந்த கொட்டையை எடுத்துட்டு சாப்பிடணுமா? லைட்டா கஷ்டமா இருக்குல்ல. பட் நீர் தண்ணி நிறைய இருக்குல்ல. ஆமா, அதுதான் வாட்டர் ஆப்பிள்னு வச்சுக்கிறாங்க. இதுக்கும் மிளகாடி போடணுமா? போடலாமா? நல்லா இருக்குமா? இதுக்கும் மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கொட்டை இருக்குப்பா இங்க பாரு. அதுல எங்க கொட்டை இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கு பாருங்க. இந்த சத்தம் கேக்குதா? வாவ், வால்பாறை வந்து இப்பதான் நான் இதே பாக்குறேன். எவ்வளவு வேகத்துல வருது பாரு. செம பாஸ்ட்ல. அது சும்மாவே தண்ணி வேகமா வர சர்வரா வர இருக்கு. நாம அங்க பாக்கலன்னு நினைச்சோம்ல, இப்ப இங்க வந்து பாத்துட்டோம் பாருங்க. இதுதான் சோழியார் டேம். தண்ணி தான் இல்ல, வறண்டு போய் கிடக்குது. தண்ணி வந்தா நல்லா வியூ செமையா இருக்கும். ஆனா எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன். இப்போ வந்து நம்ம அதிரப்பள்ளி ரோட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ட்ரி போடணும்.
ஸோ இங்கே என்ட்ரி போட்டால் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நாம் இந்த கேட்லேருந்து அங்கே இன்னொரு கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். இந்த செலான் பார்த்திங்கன்னா மலக்கப்பறை டு வளைச்சல் இந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இன் டைமு அவுட் டைம் கொடுத்துக்குறாங்க. இது எதுக்கு கொடுத்துக்குறாங்கன்னா, இந்த டைமுக்குள்ளே நம்ம அங்கே ரீச் பண்ணணும். இல்லை இன்கேஸ் ரீச் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு எதனா இடையில ஆகிடுச்சு அப்படின்றது வந்து இதை வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ட்ரிப்பை என்ஜாய் பண்ண வந்தால் காருக்குள்ளே காலையிலே எல்லாம் தூங்கிட்டு இருக்குது பாரு. எல்லாம் எப்படி தூங்குது பாரு. தூங்கு மூஞ்சி. செமையா இருக்குது ரைடு. போய்கிட்டு இருக்கோம் ஆபத்தான பகுதியில. இடையில புலி வரப்போகுது, பூனை வரப்போகுது, நரி வரப்போகுது, நாய் வரப்போகுது. எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்றேன். எல்லாமே லைவா பாருங்க. இங்க பாருங்க, அதிரப்பள்ளி ரோட்ல தான் இருக்கும். கீழே பாருங்க, ஒரு யானை கூட்டமே இருக்கு. இங்க பாரு, மொத்தம் 4 யானை இருக்கு. அங்க 2 யானை இருக்கா, இங்க ஒரு குட்டி யானை ஒரு கூட்டமா இருக்கு பாருங்க. மொத்தம் 5 யானை இருக்கு. ஒரு குட்டி யானை, 4 பெரிய யானை. அங்கே பாருங்க, அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய குச்சி ஒன்று நடுவில் நிற்குதுல, அது பக்கத்தில் பாருங்க ஒரு முதல்ல ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஜூம் பண்ணுறேன், கேப்சர் ஆதான்னு தெரில. கரெக்டாக அந்த குச்சிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றே போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ தான் பொறுமையாக போகுது. அது என் ஃபோனில் கேப்சர் ஆக மாட்டேங்குது அவ்வளோ தூரத்தில். அதிரப்பள்ளி வந்துட்டோம். இன்னும் ஒரு 6 மினிட்ஸில் வந்து நாம் அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிடுவோம். எப்படியோ ஒரு வழி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துட்டோம். இப்போ வந்து கியூல நிற்கணும். ஏன்னா டோக்கன் கொடுத்தது தான் நம்ம உள்ளே போகணுமா. டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுப்போம் வாங்க போயிட்டு. ஒரே கூட்டமாக இருக்கு, செம க்ரௌடு பாருங்க. வாங்க போயிட்டு டிக்கெட் எடுப்போம் வாங்க. ஜல்தி டிக்கெட். இங்க பாருங்க, அதிரப்பள்ளி ஃபால்ஸ்குள்ள தான் நம்ம போறோம். செம க்ரௌடு. டிக்கெட் எடுத்தாதான் உள்ள விடுவாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் போய் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் ஃபால்ஸ் பார்க்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. மொத்தமாக டிக்கெட் எடுத்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். 5 பேருக்கு எடுத்துக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு குளிக்க போகிறோம். காய்ஸ் இப்போ நம்ம குளிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குளியலை போட்டுருவோம். இந்த மாதிரி மவுண்டன் வியூவில் சமைக்கணும்னு பல நாள் ஆசை. இங்கே பாருங்க, கீழே வந்து ஒரு ஸ்மால் குக்கிங் போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி மவுண்டன் வியூவில் ஒரு ஸ்மால் சமையலை சமைச்சு சாப்பிடணுன்னு வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் சமைச்சிட்டு இருக்கோம். நல்ல தரமான ஒரு சமையலை சமைச்சிட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியதான். பத்தாய் நல்லா ஃபயரா எரியுதா? இங்க ஒருத்தர் நல்லா அறிஞ்சிட்டு இருக்க. என்ன பண்றாரு பாப்பாரு. என்ன பண்ற தலைவரு? நல்லா கட் பண்ணுப்பா. பார்த்து வலிக்க போகுது, வெங்காயம் அழுத்துற போகுது. அதெல்லாம் வேணா விட்டுரு. அந்த பக்கம் கொட்டிடாத. வெங்காயம் கட் பண்ணுவேன். இந்த கிளாஸ் வாங்கலாம். வெங்காயம் கட் பண்றது கிளாஸ் கூப்பிடுறான் பாருங்க. போடு கிண்டு போடு. இன்னும் போடு. இன்னும் கொஞ்சம் வேணா எண்ணெய் ஊத்திக்கலாமா? வெங்காயம் நிறைய இருக்கு. போடு கிண்டு. சரி என்ன ஊத்துறேன். சவுண்ட் ஸ்லோற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப பம்ப் பண்ணு.
பத்தாய் அமிச்சிச்சு பத்தாய். என்ன ஒரு கொடுமை இது, வகையுது. போடு, கொளுத்தி போடு. அடுப்பு தாங்க கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி எல்லாமே ஓகே. அடுப்பு எரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீ வந்து என்ன பண்ண போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அடுப்பை எரிய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நடு காட்டுல நிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரவி அவங்களே சாப்பிட்டு எங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க கார் நிப்பாட்டினாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. தீக்குச்சி இல்லடா பெருசா ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருக்கும் இந்த இடத்துல சமைக்கிறது, ஜாலியா தான் இருக்கும். கஷ்டப்படுறது நாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நல்ல ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கிறேன் மத்தவங்களுக்குலாம். இதான் அமைஞ்சிருந்தா இது வந்து வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் போராடி ஜெயிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சிருமான்னு தெரியல வேற ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மா வெங்காயம் வர பாதி வதக்கி மேல இருக்குது. ஏன் உன் விட்டா உனக்கு குர்ரா இங்கெல்லாம் புள்ள வித்துட்டுல உனக்கு குர்ரா முடியாது. நானும் வெட்டலடா, அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போனேன். கேரளா வந்து கேரளா ஏன் அந்த இதை குர்ரா போடு கிண்டே ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுப்போட இந்த முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த அடுப்பு கூட ஏதோ அரைக்குறை அறிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மாசம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் சேனல் நடத்துனால ஃப்ரெண்ட்ஸ் அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. இருக்கு தரமா இருக்கா? சும்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு டிரைவிங் ஒரு 40 கிலோமீட்டர் போனோம். அதுக்கு இவர் தான் வண்டி ஓட்டுவாரு, அவர் தான் வண்டி ஓட்டுவாரு. அதிரப்பள்ளி போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு கருப்பு கலரில் ஒரு குரங்கு ஒன்று பார்த்தோங்க. என்னடா இது வரைக்கும் ரோட்டில் எதுவுமே வரல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கண்ணம் கரியர்னு ஒரு உருவம் மேலே உட்காந்துச்சு. என்னன்னு பார்த்தா குரங்கு. ஆனால் அது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரில. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா கண்ணம் கரியரும் இருந்துச்சு. இந்த மாதிரி நைட் டைவில் நீங்கள் வைப் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நாங்கள் ஒரு வைப் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு வரும்போது சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வைப் பண்ணான்னு சொல்லிட்டு தான் சாங்கு போட்டுட்டு நாங்கள் எல்லாமே அந்த கரைக்கு வச்சு பாடிட்டு இருந்தோம். நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. நைட்லாம் பாடி அலப்பறை பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் காலைல ஏஞ்சி பார்த்தோம் அப்படின்னா மணி 6:15. காலைல டீ கடையில் இறங்கி ஒரு டீயை குடிச்சுவிட்டு கையில் இருந்த சீட்டுக்கிட்ட எடுத்து ஒரு கட்டை போட ஆரம்பித்தோம். அப்படியே ரவுண்டு போயிட்டே இருக்கும்போது நாங்கள் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். ஸோ இதோட நம்ம ட்ரிப்பை முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய், see you.